வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாக்குறேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நான் பண்ற வீடியோல ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா காமெண்ட் மூலியமா தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திருத்தறதுக்கு பாக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால அடிக்கடிக்கு சொல்றேன்னா, நீங்க கொடுக்குற அந்த ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போயிடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம 8:50 ஆன்லைன் வந்தாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று சவாரி கிடைக்கவே இல்லை. 2 சவாரி ஓட்டினோம். அந்த வீடியோஸில் போட்டிருக்கிறேன். 2 மணிக்கு தான் நம்மளுக்கு சவாரி கிடைச்சது. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக வரும்னு ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைன்னா சிட்டிக்குள்ளே இன்னைக்கு சீக்கிரமே மூவ் பண்ணி போகிற மாதிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று சவாரி ஓடல. இதே மாதிரி ஓட்டாமல் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்னைக்கு சவாரி எடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 81% இருந்தது லாஸ்ட் ட்ரிப்பு கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76 ஆக்கியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் ரீசனில் தான் கேன்சல் பண்ணாங்க. இருந்தாலும் நம்மளது 5 பாயிண்ட் குறைச்சிருக்காங்க ஸ்கோரில். 33 ஹவர்ஸ் லாகின் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 30 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. எப்போவும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், கிலோமீட்டர் நம்ம 0 பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம என்ன ஓட்டினோன்ற நம்மளுக்கு ஒரு கணக்கு நம்மளுக்கு தெரிய வரும். 0 பண்ணிவிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஆவடி சைடு சவாரி வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ செக் போஸ்ட், ஆவடி செக் போஸ்ட் தாண்டி தான் போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 10:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 2 சவாரி அடிச்சது. நம்ம பிரைம் பார்ட்னர் இல்லாதனால அது அட்டம் பண்ண முடியல. இங்கே இருந்தோம்னா இன்னைக்கும் ரொம்ப லேட் ஆயிடும்னு ஒரு பயத்துலதான் திருமல்வாயில் அம்பத்தூர் சைடு போயின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுன்னு இருக்கு. இங்க சவாரிக்கு காட்டுது 1 2 வந்துன்னு இருக்கு. ஆனா நம்மளால அட்டம் பண்ண முடியல. பிரைம் பார்ட்னர் இல்லைன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொல்லையா இருக்கும். ஏன்னா முதல் சவாரி வந்த உடனே எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அடுத்த சவாரி நம்மளுக்கு கிடைச்சிடும். காலையில சவாரி எடுக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. வந்த சவாரி வந்த மாதிரி அட்டம் பண்றதுதான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ திருமல்வாயல் சரஸ்வதி நகராண்டு தான் வெயிட் பண்ணி இருக்கிறோம். இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கன்ட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். வீட்டாண்டே ஒரு 2 சவாரி அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால அட்டம் பண்ண முடியல. இங்க வந்த பிறகு ஒரு சவாரி அடிச்சது, திருமல்வாயில இருந்து வானகரம் அடிச்சது. அதனால அது கூட நம்மளால அட்டம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பிரைம் பார்ட்னர் கிடையாது. இன்னொரு 3 நாள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம்னா அடுத்த வாரம் நம்ம பிரைம் பார்ட்னர் ஆயிடலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 76 கிட்ட தான் காட்டுது. இது பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கீழ அயனம்பாக்கம் ஒரு ட்ரிப் முடிச்சோம். அப்போ பாத்தீங்கன்னா 81% வந்துச்சு நம்ம ஸ்கோரு. அதுக்கு அடுத்து ஒண்ணு கீழே மேல இனம்பாக்கத்துல இருந்து மாதாவரம் ஒரு ட்ரிப் வந்தது. அது பாத்தீங்கன்னா அட்டம் பண்ணி லோட் பண்றதுக்கு போயாச்சு. ஆளுங்க ஏத்தணும்னாங்க. அவங்க கஸ்டமர் பைசா எதுவும் இப்போ போலீஸ் புடிச்சா அந்த மாதிரி எல்லாம் அவங்க தர மாதிரி தெரியல. அதனால எனக்கு டவுட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது அவங்களோட ரீசன் போட்டுதான் கேன்சல் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் 5% குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டு கேன்சல் பண்ணா கூட நமக்கு ஸ்கோர் கம்மி பண்றாங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க முழுசா கஸ்டமருக்கு தான் ஃபேவர் பண்றாங்க தவிர டிரைவருக்கு என்ன ரீசன் கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ கேன்சல் பண்றது அவருதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் தான் பண்ணிருக்காங்க. அவங்க ரீசன் போட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஸ்கோர் எதுக்கு கம்மி பண்றாங்க பாத்துக்கங்க. அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க ஒருவேளை அவங்களே வேணான்னு கேன்சல் பண்ணா கூட அவங்க கன்வின்ஸ் பண்ணி வண்டி ட்ரிப் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கேன்சலேஷன் வந்ததுன்னா நம்ம ஸ்கோர் கண்டிப்பா குறைஞ்சிடும். முடிஞ்ச வரை நான் ட்ரிப் மிஸ் பண்ணாம கேன்சல் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு லெங்த் ஏத்துறாங்க கஸ்டமர், இல்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது நம்ம நல்லபடியா சொன்னா கூட எடுத்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பேத்திடுறாங்க. அதனாலதான் வேணாம்னு சொல்லிடுற மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம ஸ்கோரை கம்மி பண்ண பார்க்கலாம். இந்த 3 நாள் ஓட்டிட்டு நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதா என்னன்னு.
இன்க்ரீஸ் அப்படியே இருந்துச்சுன்னா கூட நம்ம பிரைம் பார்ட்னர் ஆயிடுவோம். சவாரி ஏன்னா வந்து பிரைம் பார்ட்னர் ஆனாதான் நம்மளால வந்து அட்டம் பண்ணி ஓட்ட முடியும். இல்லைன்னா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சவாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. நம்மளுக்கு குட்வில் போனஸ் பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த குட்வில் போனஸ் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சவாரி கேன்சல் ஆயிடுச்சு இல்ல, ஒரு 3 பேர் ஆளுங்க ஏத்திட்டு போகணுன்ட்டு அந்த சவாரிக்கு தான் போட்டிருக்காங்க. நானே கவனிக்கல. இப்போ செக் பண்ணும்போது தான் 50 ரூபாய் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நான் 2 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோமேனே கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். இந்த 50 ரூபாய் வந்தது நம்மளுக்கு அந்த டீசலுக்கு சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷமானே சொல்லலாம். டைம் பாத்தீங்கன்னா 11:12 ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு சவாரி வந்திருக்கு. இந்த சவாரி பாத்தீங்கன்னா சரஸ்வதி நகர் திருமல் வாயில தான் பிக்கப் வந்திருக்கு. இது வே பாயிண்டோட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி நகர் அம்பத்தூர்ல இறக்கிட்டு மறுபடியும் 1000 லைட்ஸ் போடுற மாதிரி வந்திருக்கு. ட்ரிப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 877 ரூபாய் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஏசி க்ளோஸ்ல தான் வண்டி புக் பண்ணியிருக்காங்க. நம்ம லொகேஷன் போட்டு பார்க்கலாம். 1.7 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். போயிட்டு மெட்டீரியல் பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் லோடு ஏத்தணும்னு சொன்னாங்க. இந்த வண்டி முன்னாடி விட சொல்லியிருக்காங்க. லோட் பார்த்தீங்களன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏற்றிருக்காங்க பாருங்க, எம்டி பாக்ஸ் இது. லோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். வே பாயிண்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு போயிடலாம். 1 கிலோமீட்டர் தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கஸ்டமர் போட்ட லொகேஷன் கிட்ட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு 100 மீட்டர் தான் காட்டுது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவரிடம் கொடுத்துடலாம். கஸ்டமர் கிட்ட பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வே பாயிண்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு 2 பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, வேற எதுவும் ஏத்தல. கண்டினியூ ட்ரிப் கொடுத்துடலாம். லொகேஷன் போட்டு மூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 கிலோமீட்டர் காட்டுது. நீங்க டிராப் லொகேஷன் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கஸ்டமர் போட்ட லொகேஷன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் வந்து அவரிட் கொடுத்துடலாம். கஸ்டமர் கிட்ட பேசிடலாம். இந்த வீட்டுக்குள்ளதான் இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ண சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணி இருக்கிறோம். வண்டி இருக்கு உள்ள, அது வந்த பிறகு உள்ள விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி இறக்கணும். இறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சாப்பிட்டு வரேண்ணா. நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கல, அதனால தான் சாப்பிட்டு வந்துடலாம்னு. அவர் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அவர் கால் பண்ணா எடுக்கவே இல்லை. செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதனால தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு வாங்கன்னு சொல்றாரு. சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இதனால்தான் ஒரு வாட்டி ரொம்ப வெக்ஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்ல இருக்கும்போது சாப்பிடவே தோணாது. ட்ரிப் முடிச்சுட்டு ஆஃப்லைன் போயிட்டு சாப்பிட்டுறது. இன்னைக்கு அவர் வரத்துக்கு லேட் ஆகும் என்னமோ நினைச்சேன். ஏன்னா டைம் 1:15 ஆகுது. சாப்பிட போயிருக்காங்கன்னா எப்படி ஒரு 1.5 மணி நேரம் மேல ஆயிடும். ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். செக்யூரிட்டி கூட ஒன்றும் சொல்ல, சாப்பிட்டவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. சில கஸ்டமர் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த நேரத்துக்கு வாங்க உள்ள வாங்க அப்படி இப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு அன்லோட் பண்ண போயிடலாம். வண்டி வந்து ரிவர்ஸ் விட்டுட்டு சொன்னாங்க. இறக்குற இடத்துல ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருளெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிப் வந்து எண்ட் பண்ணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 902 ரூபாய் வந்திருக்கு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் ஓடி இருந்தது. அதனால 24 ரூபாய் 50 காசு வந்திருக்கு. கேஷ் வந்து கூகுள் பே பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம்.
ஸ்டார் ரேட்டிங்கும் பண்ணிடலாம். டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரிப்பு வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். முடிச்சு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வாட்டி ஆப் வந்து தள்ளிவிட்டு பார்க்கலாம். ஸ்கோர் வந்து 76 காட்டுது. ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு 1% மட்டும் ஏத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். அடுத்து ஒரு ட்ரிப்பு இந்த நடுவுல ஒரு ட்ரிப் அடிச்சது 1280 ரூபாய் அடிச்சது. டிராப் லொகேஷன் எந்த இடம் தெரியல. பிக்கப் லொகேஷன் இங்கே பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல காட்டினது. நம்ம பிரைம் பார்ட்னர் இல்லாதனால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைம் பாத்தீங்களா 3:37 நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஒரு சவாரி வந்திருக்கு. இது ஜார்ஜ் டவுன்ல பிக்கப் பண்ற மாதிரி வந்திருக்கு. இது பாத்தீங்களா அண்ணன் ஒரு டிராப் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போற தசியாதா. இதுக்கு மேல இருந்தோம்னா கூட வேலைக்கு ஆகாது. அட்டம் பண்ணா அட்டம் ஆயிடுச்சு. டாடா ஏசி க்ளோஸ்டுல தான் புக் பண்ணிருக்காங்க. நம்ம லொகேஷன் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். பிக்கப் லொகேஷன் பாத்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம பிக்கப் லொகேஷன் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாரிஸ் செம்ம டிராபிக்கா இருக்கு. பார்த்தாவே தெரியுது. மெதுவா மூவ் ஆயின்னு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் ஆயிட்டு போயின்னு இருக்கு. இங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றதுனால எப்போ பார்த்தாலும் டிராபிக்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவ் டைம், அந்த மாதிரி நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மற்ற நாளெல்லாம் இங்க க்ரௌடா தான் இருக்கும். ஒரு 500 மீட்டர் தான் காட்டுது. நேரா பார்த்தாவே தெரியுது. சிவன் ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷனு. அதுக்கு தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். இந்த சைட்ல எங்காவது நிறுத்தினோம்னா பார்க்கிங் கண்டிப்பா லாக் போட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்க்கும் போதே ஒரு 4-5 காருக்கு லாக் போட்டு வச்சிருக்காங்க. எப்பவுமே இந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அந்த சரௌண்ட்ல வந்து வண்டி நிறுத்தி உள்ள எங்காவது போயிட்டு பார்க்கணும்னு கூட போயிடாதுங்க. இங்க வந்து லாக் போட்டுடுவாங்க. ஆனா இது நோ பார்க்கிங் ஜோனு. அதனால வந்து உஷாரா இருந்துக்கங்க இந்த இடத்துல மட்டும். அவுட்டர்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்ட்ல கண்டிப்பா லாக் போட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 500 மேல 500ல இருந்து 1000 ருபீஸ் வரம் கட்டுற மாதிரி வந்துடும். உஷாரா இருந்துக்கங்க இங்க வந்தீங்களான்னா. லொகேஷன் கிட்ட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து வெளியில இந்த மெயின் ரோடுக்கே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. அங்க நிக்கிறாரு பாருங்க, அவர்தான் கை காட்டுறாரு. ஆனா அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஐடி மேன்ல தான் வந்திருக்கு. 80 ருபீஸ். ட்ரிப் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபேன்சி ஐட்டம். லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். லொக்கேஷன் போட்டு நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். இங்கேருந்து லொக்கேஷன் போட்டால் 23 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். லொகேஷன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரிப் வந்து அவரிட் கொடுத்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு வெயிட்டிங் ஆயிடுச்சுன்னா வெயிட்டிங் வரும். இங்க வெயிட்டிங் வராது. லோடு வந்து அன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து கொஞ்சம் இந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சமாக ஐட்டமாக தானே இருக்குது, எல்லாம் எடுத்து கொடுத்துடலான்னு எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு முடிச்சாச்சு. வண்டி எம்டி பண்ணிக்கிட்டோம். ட்ரிப்பும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்களன்னா 1127 ரூபாய் காட்டுது. கேஷ் கலெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். ஸ்டார் ரேட்டிங்கும் பண்ணிடலாம். அண்ணன் ஒரு வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்.
ஆஃப்லைனே போயிடலாம். இதுக்கு மேல ஓட்டுனோம்னா வேலைக்கே ஆகாது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு 6.6 கிலோமீட்டர் தான் காட்டுது. இதுக்கு மேல ஓட்டுனா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போன மாதிரி தான் வீட்டுக்கு போயிடலாம். லாஸ்ட் அண்ணன் ஒரு ட்ரிப் முடிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து 6.6 கிலோமீட்டர் தான் காட்டுது நம்ம வீட்டுக்கு வந்து. நம்ம பிரைம் பார்ட்னரா இருந்தா நம்ம ட்ரை பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது சவாரி எடுத்து அங்கிருந்து ஏதாவது சவாரி எடுக்கிறதுக்கு பார்த்திருக்கலாம். பிரைம் பார்ட்னர் இல்லாதனால வேற எங்காவது சவாரி எடுத்து போனோம்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. அங்கிருந்து சவாரி வருமானு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால வந்து இப்போ வீட்டு தசையா வந்ததுனால 6 கிலோமீட்டர் தானே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேணும்னா கூட சவாரி ஓட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரும் அதுதான் பண்ணுவேன் நானு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், பசங்களோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பிரைம் பார்ட்னர் இல்லாதனால இங்க சவாரி கம்மியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏடா கூடமா வரும். இந்த சரௌண்ட்லவே வராது. அது இல்லாம ட்ரிப்பு வந்து ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு வந்து மிஸ் பண்ணி இருக்கிறேன். இன்னொரு ட்ரிப்பும் மிஸ் பண்ணவன்னா ஸ்கோர் இல்லாம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஆஃப்லைன் போயிட்டேன். பாத்துக்கலாம், நாளைக்கு வேணும்னா கூட நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து 5:40க்கெல்லாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கிறோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் 2 ட்ரிப்பு தான் ஓட்டினோம். 1725 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஏர்னிங்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.